அனைவருக்கும் வணக்கம். துலா ராசி மற்றும் துலா லக்னத்துல பிறந்தவங்க நீங்களா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான். 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களுக்கான ராசி பலன் அமைப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம். 2025 பிறந்தும் 9 மாதங்களை கடந்தும் துலாராசியில பிறந்தவங்களுக்கு வெறும் அளவுல எந்த சாதகமான நல்ல பலனும் நடக்கல. எஞ்சி இருக்கிற 90 நாளாவது எந்த அமைப்புல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு தசையோ அல்லது சூரியன் சந்திரன் தசையோ நடப்புல இருந்துச்சுன்னா மேல சொல்ற நல்ல பலன்கள்ல பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். மற்ற கிரகங்களோட தசை நடக்கிறப்ப உங்களுக்கான முழு நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பலனுக்குள்ள பலம் முதல் அமைப்பை பார்த்தோம்னா தொழில் செய்யறவங்களுக்கான அமைப்பு சாதகமா இருக்கும். சிறு பணத்தை வச்சு தொழில் தொடங்குறவங்களோட வளர்ச்சி நல்ல அமைப்புல இருக்கும். துளாராசிக்காரவங்களுக்கு பொருளாதாரம் மேம்பட்ட அமைப்புல இருக்கும். ரொம்ப நாளா தடையா இருந்த வரன் பார்த்துக்கிட்டு இருந்து திருமணத்துக்கு தடையா இருந்த அமைப்பு நீங்கும். திருமணத்துக்கான உரிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. யார திருமணம் செஞ்சுக்க போறோம்னு சொல்லிட்டு அறிமுகமாவாங்க. ரொம்ப நாளா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத இருந்தவங்களுக்கான நல்ல வழியான அமைப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா நம்ம தொழில் பண்ணலாமா வேலை பார்க்கலாமான்னு இருந்த குழப்பங்கள் நீங்கும். அப்பாவை சார்ந்த சொந்தங்களால கொஞ்சம் தொந்தரவு அனுபவிக்கிற அமைப்பு இருக்கு உங்களுக்கு. அப்பாவோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. தூர இடங்களுக்கு பயணம் செய்யறதுக்கு ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கான பயணத்துக்கான தடையான அமைப்பு இருக்கு. தூர இடத்துக்கு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. உங்களோட அமைப்புக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. வேலை பார்க்கறவங்களுக்கு சாதகமற்ற தன்மையும் தொழில் செய்யறவங்களுக்கு சாதகமான அமைப்பும் இருக்கும். சுப காரியங்களுக்காக கடன் வாங்குறதுக்கான அமைப்பும் இருக்கு. உங்களோட அமைப்பை பார்த்தோம்னா 100க்கு 50% பாசிட்டிவான அமைப்பும் 50% கெட்ட பலன்களுக்கான அமைப்பும் இருக்கிறது. 6ஆம் இட சனி தொடர்பு பல நாளா இருந்த கடனை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான அமைப்பு இருக்கும். கடன்ல பெரும் பகுதியை கொடுத்து முடிப்பீங்க. சற்று பிள்ளைகளால தொந்தரவான அமைப்பு தான் இருக்கும். 5ஆம் பாகவ இருள் தன்மையால ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கான குழந்தைக்கான அமைப்பு இந்த 3 மாசத்துல பிரகாசமா இருக்கு. உங்களோட ஆரோக்கியம் மேம்பட்ட அமைப்புல இருக்கும். பல நாள் இருந்த உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து தெளிவா இருப்பீங்க. சோம்பேறித்தனம் மட்டுப்பட்டு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. படிக்கும் இளம் பருவத்தினருக்கு படிப்பு விஷயம் சற்று மந்தமா தான் இருக்கும். வீட்டுல உங்களால படிக்க முடியாது. கொஞ்சம் வெளியில படிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. படிப்பதற்கான சூழலை நீங்க தான் உருவாக்கிக்கணும். வீட்டுல படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்காது. 12ஆம் இடம் பலவீனமா இருக்கிறதுனால தூக்கத்திலையும் பிரச்சனை வரும். லேட்டா தூங்குற அமைப்பு இருக்கும். சீக்கிரம் தூங்கினாலும் நடுஜாமத்துல எந்திரிச்சு உக்காந்துக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்க சக்கரை சாதம் நிவேதனம் செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு கொடுங்க. உங்களுக்கு அது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். சொல்ற பரிகாரங்களை செய்யறதன் மூலயமா கெடு பலன்களை குறைச்சிக்கிட்டு நல்ல பலன்கள் அதிகமா இருக்கும். எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள். நன்றி.